ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஆன்லைனில் வாங்கினோம்ல விவர்ஸ், இந்த விதை வாங்கி போட்டோம் பாருங்க, அந்தி மந்தாரம். இது வந்து ஆரஞ்சு கலர். நேற்று ஒன்று பூத்து வந்துருக்கு, நான் கவனிக்கவே இல்லை. இந்த இன்னைக்கு ஒரு மொட்டு இருக்குது. சாயங்காலம் பார்த்து மலர்ந்தோன்னையும் ஒரு வீடியோ மாதிரி எடுக்கணும். நான் வெள்ளை கலராக இருக்குன்னு நினச்சேன், அது வெள்ளை கலராக வரலாம், ஆரஞ்சு கலராக வந்திருக்கு. இதில் வந்து ஆரஞ்சு கலர் வரும்னு பார்த்தா இதில் பாருங்க மஞ்சள் கலர் தான் வருது உங்களுக்கு. நம்ம ஒரு விதை போட்டால் அது ஒரு விதை வந்து முளைக்குது, என்னன்னு தெரில. எல்லா செடியுமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம வந்து மிளகாய் செடியோட இதுதான் பார்க்க போகிறோம். பாருங்க, எல்லா செடியுமே எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்க. சங்குப்பூவில் இப்போ நிறைய பூ பூக்கறாக. இன்னைக்கு தண்ணி மழை பெஞ்சனால 2 நாள் விடாமல் இருந்துச்சுன்னு நேற்று தான் காலையில் தண்ணி விட்டுட்டேன். ஏன்னா வெயில் ஒரு மாதிரி நல்லா சுள்ளுன்னு அடிக்குதா, இலை எல்லாமே என்ன செய்கிறாங்க, அப்படியே சுருண்டு போயிடுறாங்க. அதனால் காலையிலே தண்ணி விட்டாச்சு. இப்போ தான் சரி வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு வந்தேன். பாருங்கள், எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு. கத்திரிக்காய்லாம் எல்லாத்துலேயுமே காய் வர ஆரம்பிச்சிட்டு விவர்ஸ். இந்த செவ்வந்தி பூ மலர்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. எப்படா மலரும்னு நானும் ரொம்ப ஆசையாக இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை விவர்ஸ், இந்த மிளகாய் செடியை வீட்டில் எப்படி நீங்கள் 1 2 வளங்க. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காய் கிடக்குன்னு பாருங்கள். ஏன்னா மிளகாய் செடியில் விட்டமின் சி இருக்குது மிளகாயில். அதோட அதில் பீட்டா கரோட்டிங்கிற ஒரு வேதி பொருள் இருக்குது. அதனால என்ன செய்யுது, நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். மிளகாய் இது கொஞ்சம் நல்லா பருசாயிட்டாங்க, எவ்வளோ தரமாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து குட்டி ரகம்தான் இது. அது இல்லாமல் நம்ம மூக்கடைப்பு இருந்தாலுமே சரி, இந்த மிளகாயை போட்டு எந்த இது வதக்கி சாப்பிட்டாலும் சரி மூக்கடைப்பு கேட்குது. அதுபோக நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. ஒருத்தங்க எதுனால வத்தல் போடுவாங்களா, வத்தலுக்கு பதிலாக நீங்கள் மிளகா போட்டால் வயிறில் வந்து புண்ணு வராது. முந்தைய காலத்துலலாம் பழைய சோறுக்கு என்ன செய்வாங்க, 2 மிளகாயத்தான் போட்டு வயக்காட்டுக்கு வேலைக்கு போகும்போது கொண்டு போவாங்க. மிளகாயை கடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அந்த மிளகாய் வந்து வயிற்றில் வந்து புண்ணை நல்லா ஆற வச்சிருது. இந்த புண்ணுகள்லாம் அப்படியே சீல் பிடிச்சிருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா, மிளகாயை அரைச்சேவும் அப்படி இந்த புண்ணு மேலே சீல் பிடிச்ச புண்ணு மேலே போட்டுருவாங்களாம் அந்த காலத்தில். அது வந்து ஒரு நாளில் அப்படி கேட்குமா. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பயப்படுறோம், ஒரு மிளகா கடிக்கிறதுக்கே பயப்படுறோம். அந்த அளவுக்கு நம்ம மாறிட்டோம். எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லி சொல்லி எல்லாத்தையும் மறந்தும் போயிட்டோம். அதனால் கூடுமான வரைக்கும் நல்லா மிளகாய் சேருங்க. இது இந்த மழை நேரங்களில் சேர்க்கறனால என்ன செய்யும், உடம்புக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கொடுத்தா தான் அந்த குளிர் வந்து நம்ம உடம்பு தாங்கும். அதுக்காகவே நீங்கள் வத்தலை போடுறதுக்கு மிளகாய் போடுங்க, அதுவே உடம்புக்கு நல்லா இருக்கும். இந்த பாருங்க, இங்கே ஒரு மிளகாய் செடி வச்சுருக்கோம் பாருங்க, இதுலேயும் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தரையில் ஒன்று வச்சுருக்கோம்ல, இதுலையுமே பூ பூத்து இந்த அன்னைக்கு சுருங்கிட்டு நட்டு காய் விட்டுரும். இதில் இங்கே ஒரு மிளகாய் செடி வச்சுருக்கேன்னா இப்போயே 3 செடி ஆயிடுச்சு பாருங்க. அது போக இங்கே கீழே வேற எடுத்து மிளகாய் நாற்றெல்லாம் நிறையா வந்துச்சுல்ல, அதையும் இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. இங்கேயே 2 3 வச்சுருக்கேன். இந்த அங்கே வேற வச்சுருக்கேன். அது போக இங்கே பாருங்க, இந்த மிளகாயில் மேலே வந்து முனையை கிள்ளி விட்டோன்னே சைடு பிராஞ்ச் அடிச்சிட்டாங்க. இதுலேயும் ஒன்று வச்சுருக்கேன். இங்கேயும் பாருங்க, இதுலேயும் 3 கன்று வச்சுருக்கேன். மொத்தம் தொட்டால் மிளகா செடியவும் நிறைய வச்சுருக்கேன். எப்படியும் அது அடுத்தடுத்து ஒவ்வொரு செடியிலும் அடுத்தடுத்து நிறைய என்ன செய்யும், காய்கள் வர ஆரம்பிச்சிடும். வர ஆரம்பிச்சா நமக்கு தேவையான மிளகாய் வீட்டிலேருந்து என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கிடலாம். இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாறன் வேர்ல்டுன்னு. அதையும் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் ஏதாச்சும் ஒரு செடி வீட்டில் வளர்த்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அதை பயன்படுத்தும் போது அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க. தேங்க்யூ.